ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீ மைசூர் பாக்கு குறைஞ்ச நெய்யில் எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் தாராளமாக நெய் தடவி எடுத்து வச்சிடலாம். அடிக்கனமான கடாய் லேசாக சூடானதும் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு கடலை மாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து கொட்டியோ ஆற வச்சுக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் நெய் லேசாக சூடில் உருக்கி எடுத்து வச்சுக்கலாம். மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உருக்கி வச்சுருக்க நெய்யில் பாதி கப் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஃபோர்க்கோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுடலாம். இது நல்லா கலந்து வந்ததும் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடிக்கனமான கடாயில் 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் சர்க்கரையை நல்லா கரைய விட்டுடலாம். இப்போ சர்க்கரையில் நல்லா கரைஞ்சி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பாகுபதம் செக் பண்ணிக்கலாம். இந்த மைசூர் பாக்குக்கு அரை கம்பி பதம் சரியாக இருக்கும். கம்பி இது போல் நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது உடையணும். இந்த பதம் தான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவும் பாகும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது நல்லா கைவிடாமல் கலந்ததுக்கப்புறமா மைசூர் பாக்கு முழுசாகவே நம்ம மிதமான தீயில் தான் செய்யணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு லேசாக பாத்திரத்தில் ஒட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மீதி 1/2 கப் நெய்யை கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த நெய் ஃபுல்லாக ஊற்றுனது இழுத்ததுக்கப்புறமா அடுத்த ஈடு ஊற்றிக்கலாம். இதே போல் நெய்யை ஒரு 4-5 ஈடு பிரித்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கடைசியில் இருக்கிற நெய்யையும் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம நெய் ஊற்றி கலக்கும்போது உடனே மாவு இழுத்துக்கும். மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம நெய் ஊற்றும்போது அது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் இழுக்காமல் இது போல் ஸ்லோவாக தான் எடுத்துக்கும். இப்போ மாவு நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு முதல்ல நீங்கள் மாவு அப்படி கலந்திங்கன்னா அழுத்தமாக இருக்கும். மாவு வெந்ததுக்கப்புறமா இப்படி எடுத்து ஊற்றும்போது லேசாகவும் நல்லா நுரைச்சிட்டு இருக்கும். இது கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேவில் இதை சேர்த்துக்கலாம். இந்த மைசூர் பாக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். நம்ம எடுத்த பதம் சரியாக இருக்கான்னு பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிற மாவு கொஞ்சம் எடுத்து இப்படி நம்ம உருட்டும் போது நல்லாவே உருட்ட வரும். இதுதான் சரியான பதம். இப்போ நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்படி மேலே தொடும்போது உங்களுக்கு லைட்டாக இறுகி இருக்கும். ஒரு கத்தியில் நெய்யை தடவிட்டு நம்ம தேவையான சைஸில் தேவையான ஷேப்ஸ்க்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கார்னர்லேருந்து மைசூர் பாக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும். இது கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. இந்த ஈஸியான நெய் மைசூர் பாக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாகவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.